வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய நகைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்குறப்ப, அதாவது குறிப்பா இப்போ ஒரு பெரிய நகை எடுக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம வந்து 1 வருஷத்துக்கு ஒரு 4 சவரன், 5 சவரன்ல நகை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம நகைச்சீட்டு போடுவோம். ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கிற பழைய நகைய மாத்தி புது நகை எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப ஒரு பெரிய நகையா எடுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மாத்துறப்ப பார்த்தீங்கன்னா, பழைய நகைக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் குடுக்குற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாம, நீங்க நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாம, கூடவே எக்ஸ்சேஞ்ச் பண்ற நகைக்கும் வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் தான் பார்க்க போறோம். இது மூலியமா நீங்க பல ஆயிரங்கள மிச்சப்படுத்த முடியும். ஸோ நீங்களும் பழைய நகைய போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நெறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அது மட்டும் இல்லாம கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்ல வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரி தகவல்களும், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் இருக்கு. அண்ட் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் அதிக வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை எடுக்கிறப்ப நம்ம அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து நகைச்சீட்டு போடுவோம். நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை எடுப்போம். பட் நம்ம வந்து பெரிய நகையாக எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சவரன் நகை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு. அப்போ நம்ம எல்லாராலையும் வந்து அதுக்கான சிட் அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாது. பிகாஸ் 5 சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு மோர் தென் 2 லேக்ஸ்க்கு மேலே போகும். 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும் நமக்கு 5 சவரன் நகை எடுக்கிறதுக்கு. அப்போ 2.5 அதுக்கு மேலேயே கூட ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாதம் நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் மாதம் மாதம் கட்டுறது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக நகைச்சீட்டு கொஞ்சம் போடுவோம். அந்த டைமில் பெரிய நகை வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருக்கிற பழைய நகைங்க ஏதாவது நமக்கு இப்போ ஒரு செயின்னா அதில் லைட்டாக கட்டாக இருக்கும், இல்லை உடஞ்சிருக்கும், இந்த மாதிரி நகைலாம் இருக்கும். அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட போட்டு நம்ம வந்து பெரிய நகையாக எடுப்போம். அப்படி எடுக்கிறப்ப என்னென்னா நம்ம பழைய நகையை அந்த டைமில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அதுவும் 22 கேரட் கோல்டாக இருந்தால் அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. அதில் என்ன டஸ்ட்டு இதெல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு அதை எடுத்துப்பாங்க. பட் நம்ம அந்த அமௌண்ட்டுக்கான வேஸ்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து 5 சவரன் நகை எடுக்கணும் பட் வேஸ்டேஜ் எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ 5 சவரன் நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னா கோல்டு சிட்டு வந்து ஒரு 2 சவரனுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக நகைச்சீட்டு போடுவோம் இல்லையா? ஸோ நம்ம அதில் ஒரு 2 சவரனுக்கு நகைச்சீட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் நகைச்சீட்டு போட்டுகிட்டே வரலாம். அடுத்தது மீதி 3 சவரன் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 3 சவரனை மாற்றி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து மாதம் நகைச்சீட்டு கட்டுறதும் கம்மியாகும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும், என்ன மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ஜூலை 2024 இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 6695 ரூபா. இது வந்து நகைக்கான ரேட் மட்டும், அதாவது நம்ம கிராம்க்கான ரேட்டு. நகையாக நீங்கள் வாங்குறப்ப அதுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போது 2 சவரனுக்கு நீங்கள் நகைச்சீட்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நகைச்சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மாத ஸ்கீமு. ஸோ நீங்கள் 2 சவரனுக்கு வந்து நகைச்சீட்டு போட்டுறீங்கன்னா அந்த 2 சவரனுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரேட் படி பார்த்தா 1,07,120 ரூபா ஆகும். அதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடைகளில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையை எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 18% வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,282 ரூபா, 20,000 ரூபா கிட்ட வேஸ்டேஜ் வரும். இந்த பணம் இல்லாமல் நம்ம வந்து நகையை எடுத்துக்க முடியும் நகைச்சீட்டு போடுறப்ப. ஸோ இதுலேயே நமக்கு வந்து இந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அண்டு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஜிஎஸ்டி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு 3% அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டுக்கு 3% அப்போ 3,214 ரூபா வருது. இந்த அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 2 சவரனுக்கு.
ஸோ இது வந்து 2 சவரனுக்கு. பட் நம்ம வந்து இன்னொரு 3 சவரன் போட்டு 5 சவரனா எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5 சவரனுக்கு மீதி 3 சவரன் வந்து பழைய நகைய கொண்டு போயிடுறீங்க அப்படிங்கிறப்ப, அது 22 கேரட் அதாவது 916 கோல்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு எடுக்குறாங்க அப்படின்றப்ப, அ 3 சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 24 கிராமு. ஸோ அதில வந்து டஸ்ட்டு ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட ஒரு 1/2 கிராம் கிட்ட கழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் 3 சவரனுக்கான நகை இப்போ இன்னைக்கு ரேட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 22 கேரட் கோல்டு இன்னைக்கு ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 1,60,680 கிடைக்கும். ப்ளஸ் அதுக்கு நீங்க இப்ப வேஸ்டேஜ் பே பண்ணணும். இந்த அமௌண்ட் 3 சவரன் நம்ம குடுத்துட்டு 5 சவரனா நகை எடுக்கிறோம்னா, இந்த 3 சவரன் குடுக்குற காசுக்கு நம்ம வேஸ்டேஜ் கட்டணும். அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 28,923. இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்கு இதுக்கு சேர்த்து வர டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,89,603. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி வந்து 3%. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்க்கு 3% அப்படிங்கிறப்ப ரூ. 5,688 ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா, நம்ம இந்த 3 சவரனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,95,291 குடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் அதாவது இப்போ நம்ம இந்த அமௌண்ட் இல்லைனா கூட வேஸ்டேஜ் வந்து இது ரூ. 28,923வும் வேஸ்டேஜும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு 34,000 கிட்ட நமக்கு வந்துடுது. ரூ. 35,000 கிட்ட வருது. எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது. அண்ட் இதில் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ரூ. 3,214. ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து எப்படி வந்து கட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நகைச்சீட்டு போடுறதுனால அந்த 2 சவரனுக்கான வேஸ்டேஜை நம்ம கட்டாமல் நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். இந்த ரூ. 19,282. அதே மாதிரி நீங்கள் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, இப்போ நகைச்சீட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த மந்த்தே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. நகைச்சீட்டு போடுறப்பவே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு போடுறோம். புது நகை எடுக்கிறப்ப நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம பெரிய நகை எடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற பழைய நகையை போட்டு எடுக்கணுன்ற ஐடியாவில் தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நகைச்சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பழைய நகையும் கொண்டு போய் நம்ம வந்து ஓல்டு எக்ஸ்சேஞ்சு அதாவது பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க அன்னைக்கான ரேட்டுக்கு அதாவது நம்ம கோல்டை வந்து அவங்க வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு 916 நகையாக இருந்ததுன்னா, அன்றைக்கி ரேட்டுக்கு எத்தனை கிராம் இருக்கோ அதை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அந்த கிராம்ஸ் வந்து நமக்கு அப்போவே ஸ்டோர் பண்ணிடுவோம். 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எத்தனை கிராம்ஸ் இருக்கோ அந்த கிராம்ஸ்க்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப நம்ம கோல்டு சிட்டும் 11 மாதம் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீமும் 11 மாதம் இருக்குது. ஸோ கோல்டு சிட் 11 மாதம் முடிகிறப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் நமக்கு முடியும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இதில் எவ்வளோ அமௌண்ட் வேஸ்டேஜ் சேவ் ஆகுது பார்த்திங்கன்னா, கோல்டு சிட்டில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ்னால் இந்த 2 சவரனுக்கு இந்த ரூ. 19,282வும் 3 சவரன் நம்ம பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வர வேஸ்டேஜ் ரூ. 28,923வும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரூ. 48,205 நம்ம சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வரப்போ அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து வர ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். பட் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் வரும். அப்போ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இன்னுமே குறையும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரூ. 4,820 தான் வரும். ஸோ புது நகை நம்ம சிட்டு போடுறதுக்கான ஜிஎஸ்டியும் பழைய நகைக்கான ஜிஎஸ்டியும் சேர்த்து ரூ. 8,034. இந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். நமக்கு இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 860 சேவ் ஆகுது நம்ம இந்த ஸ்கீம் மூலயமா போகிறதுனால. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரூ. 49,000 கிட்ட நமக்கு மிச்சமாகுது 5 சவரன் நகை எடுக்கிறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த மெல்ட் பண்ணுறப்ப ஒரு 1/2 கிராம் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா கூட மீதி வந்து ஒரு 6லேருந்து 7 கிராம் எக்ஸ்ட்ராவே நம்ம நகை எடுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நகையாகவும் கொடுக்கலாம். இல்லை உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பணமுமே நம்ம டெபாசிட் பண்ணி 11 மந்த்ஸ்க்கு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்ட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.